அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக், எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். தவக்காலத்தின் 5வது வாரமாக இந்த தலைப்பு, இந்த கதைக்கலாம் வாங்க ஹிஸ்ட்ரியில் இதுதான் லாங்கஸ்ட் தலைப்பாக இருக்கும். ஆமாம், மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு தொடர்ந்து பங்கேற்று கொண்டே இருக்கிறாங்க. ஆமாம் ஃபாதர். அதே போல் இன்றைக்கி நம்ம இது அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் வார்த்தை அது என்னன்னாக்கா மன்னிக்கிறதா மன்னிப்பு கேட்குறதா அப்படின்ற ஒரு அடிப்படையில் இப்போ அப்படி வச்சிடலாமே. மன்னிக்கிறதா மன்னிப்பு கேட்குறதா எது ரொம்ப கடினமாக இருந்தது? அதை பொறுத்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க உடனடியாக ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், ஃபாதர்கிட்ட பேசுங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர். உண்மையிலே மன்னிப்பு கேட்குறது கூட கொஞ்சம் எளிதாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. ஆனால் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. ஆமாம், அது கூட ஏன்னா வச்சுக்கலாம், நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறது மாதிரி என்னால் முடியுது பர்சனலாக சொல்ல போனோம்னா. ஆனால் உன்னை இப்படி நினச்ச, நீ என்னை இப்படி பண்ணிட்டியே, நான் ஏன் உன்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறது. இன்னும் கூட நீ அதை யோசிச்சே பார்க்க மாட்டுற, எனக்கு துரோகம் பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அது சரியா தவறா? தவறு ஒரு கேள்வி வரும். தவறு தான், கண்டிப்பாக தவறு தான். மன்னிக்காமல் இருக்கிறதும் சரி, மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறதும் சரி, தவறு தான். ஏன்னா ஒரு கிறிஸ்தவரா, கிறிஸ்தவ மதிப்பீடுகளை கடைபிடிக்கிறவரா இதை நம்ம செய்யணும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். மதத்துக்கென்றே இது கார்னர் பண்ணி வைக்க முடியாது. பொதுவானது மன்னிப்பு, மன்னிப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இப்போ இணைப்பில் முதலாவது நபர். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். யாருமா, யாருங்க பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் பெரம்பலூர்லேருந்து லூர்து மாரி பேசுகிறேங்க, பெரம்பலூர் மாவட்டம். வணக்கம்மா, லூர்து மாரி அம்மா. சொல்லுங்கம்மா, ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். ஃபாதர் ஸ்தோத்திரம். ஃபாதர் ஸ்தோத்திரங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? மாதா டிவி பார்க்குறீங்களா? 24 மணி நேரம் நம்ம மாதா டிவி தாங்க ஃபாதர் ஓடும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தலைப்பு கேட்டிருப்பீங்க, கதைக்கலாமாங்க. அதுதான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபாதர், உங்களை பார்க்கணும், கேட்கணும் அப்படின்ட்டு. சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆராதனையில இருந்து எல்லாமே, ஒவ்வொரு நிகழ்ச்சி நைட்ல தூங்குனா கூட அந்த நேரம் காதில் கேட்டுக்கிட்டே கூட தூங்குவேன், நிறுத்தவே மாட்டேன் டிவியை. ஓ, ரொம்ப நல்லது. நான் தனியாக தான் இருக்கிறேன். நம்ம மற்ற ஃபாதர்ஸுங்க, நம்ம நிலையத்தில் இருக்கிறவங்க, மறைமாவட்டங்களில் இருக்கிற அருட்தந்தையர்கள் எல்லாருமே மாதா தொலைக்காட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. மாதா டிவி இல்லைன்னா என் உயிர் இல்லைங்க ஃபாதர். ஓ, சரிங்கம்மா சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு ஏலாக்குச்சி அடைக்கல மாதா பூசை பார்த்ததுல தான் எனக்கு குணமானேன். ஓ, நல்லது. அதுல இருந்தே நான் மாதா டிவியை நம்ம விடுறதே இல்லை. ஓ, நல்ல விஷயங்கம்மா. சரி, சொல்லுங்க, மன்னிப்பு பற்றிய உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க. மன்னிப்புங்கிறது நான் நிறைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் பாரு. மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு கேட்டு நான் அழுத்து போயிருக்கேன் பாரு. ஓ, அந்த அளவுக்கு என் வீட்டுக்காரர் எங்களை கஷ்டப்படுத்தினதுனால மன்னிப்பு விடிய விடிய கேட்க வைப்பாரு. ஆனா எங்க மேல என்ன தப்புன்னு எங்களுக்கு தெரியாது. அவரு சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும்னு நினைப்பாரு. நாங்க இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு குடும்பமே பிரிஞ்சுட்டோங்க ஃபாதர். மன்னிப்பு அப்பவும் பிள்ளைங்க கிட்ட கரெக்டா பேசுறது இல்ல, கரெக்டா நடந்துக்காத இருக்கிறதுனால ஈகோ பிரச்சனை. சரிதான். அதனால பிள்ளைங்களும் இப்ப பிரிஞ்சுதான் தனியா வாழ்றாங்க. சரிங்கம்மா. இல்ல இப்போ உங்களுக்கு சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் தான் எங்க பிள்ளைங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஃபாதர், என்ன கிட்ட கேட்கணும் இல்ல. நான் கேட்டு நான் இருக்கேன். ஆனா நான் ஒரு நாளும் இறங்கி போறத பத்தி நான் நினைக்க மாட்டேன். நான் தாழ்ந்துருவேன். யாருக்கிட்ட இருந்தாலும் மனம் விட்டு பேசணும்னு நினைப்பேன், பேசிடுவோம். ஆண்டர் விட்டு அழுது புரண்டு ஜோமால சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்கம்மா. அது கூட என்னை சொல்லுவாரு, சாமி கும்பிடலாம் சாமி அப்படின்னு கூட போவாரு. நான் அது விடவே மாட்டேன் ஃபாதர். 500 ஜோமாலையும் சொல்லுவேன். 9 ஜோமால சொல்லணும்னு நம்ம ஃபாதர் ஒருத்தருங்க இதுல நம்ம ஆராதனையில சொல்லுவாங்க. ஓகே. அன்னை திரசாவுக்கு கரெக்டா இந்த மாதிரி சொல்லுங்க நடந்தது அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் அதே கடைபிடிச்சிட்டே இருக்கேன். சரிங்க, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க கணவரை பத்தி சொன்னீங்க. நீங்க அவரை எந்த அளவுக்குமா மன்னிக்கிறீங்க? அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க பாரு. ஆனா அவர் நம்ம கேட்டுதான் நம்ம மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்டுருவேன். அந்த நேரம் கோபமா இருந்தாலும் அடுத்த நேரம் நான் கேட்டுருவேன்.
ஆனா அது வந்து அவர் உடனே சரிம்மா இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. ஏன் நீங்க விடிய விடிய மன்னிப்பு கேளுங்களேன், என்ன குறைஞ்சிருங்களான்னு கதையெல்லாம் கில்லுவாரு என்னை. நான் ரொம்ப நரக வேதனை பட்டுட்டேங்க ஃபாதர். அதுல வந்து இப்ப எனக்கு வந்து நான் எடுத்துக்கவே இல்லை, என் பிள்ளைங்களுக்காக தான் வாழணும் நம்மளோட உயிரை எடுக்க கூடாதுங்கிற முடிவுலயே இருந்துகிட்டு இருக்கேன். இல்லைங்கம்மா, அதாவது சரிதாங்கம்மா. என்னன்னா உண்மையிலே எப்படி அப்படின்னா நம்ம உறவுகளில் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது, அவரை புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறது. நீங்கள் அழகாக சொன்னீங்க, உங்கள் குழந்தைங்க மனசில் அவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்களே சொல்கிறீங்க உங்கள் கணவர் வந்து வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார், அதனுடைய வலி, அதனுடைய வேதனை. இன்னும் சொல்லப்போனால் அன்பு செய்கிறவங்கள்ட்ட தான் நம்முடைய கோபத்தை, நம்முடைய இழப்பை எல்லாத்தையுமே கொட்டுறோம். அதனால் இன்னும் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கணவர் அன்பு செய்யுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் அன்பு செய்வோம் ஃபாதர். நான் இன்னை வரைக்கும் நான் அன்பு செய்துட்டு தான் இருக்கேன். இன்னமும் எங்களை புரிஞ்சுக்கலைங்க ஃபாதர், என்னை புரிஞ்சுக்கலைங்க ஃபாதர். நான் சொல்லி பார்த்துட்டேன், பிள்ளைங்க பேசலாம் பரவாயில்ல, அவங்க இறங்கி வருவாங்க. ஆனா நீங்க பிள்ளைங்களை விடுங்க, என்னை பாருங்க, என் கூட இருக்க பாருங்க. அவங்க ஒரு பொண்ணு, எனக்கு பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணுங்க. பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அது தெரியாது. பாப்பாவும் ஒரு இடத்துல நம்ம கட்டி கொடுக்க போறோம். அதனால நான் தானே உங்க கூட இருக்கேன், என்னை பாருங்க என்னை பாருங்க என்ன. ஆனா கேட்கவே இல்லைங்க பாரு. எங்க கிட்ட சண்டை அடிச்சுட்டு பிரிஞ்சு வீட்டுக்கு உண்டான ஜாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு தனியா எங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் வெளியில போயிருக்காருங்க பாரு. சரிங்கம்மா சரிங்கம்மா, நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு தான் நம்மளுடைய எல்லாருடைய எண்ணம். ஆமாம், அது எங்களுடைய ஆசையும் கூட. மாதா தொலைக்காட்சி நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக வேண்டிக்கிறாங்கம்மா. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். சரிங்களா? நீங்கள் விரைவில் நீங்கள் எங்களை இந்த இதே நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளுவீங்க. அப்போ வந்து உங்கள் கணவரோட எங்கள்கிட்ட பேசுவீங்க. நைட்டு கூட உங்களோட ஆராதனை எனக்காக நீங்கள் ஆராதனை பண்ணுறது வந்து எனக்கு நடந்த நிகழ்ச்சி சொல்கிற மாதிரியே நீங்கள் ஆராதனை பண்ணுவீங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நான் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும், உங்களை உங்கள் குழந்தைகள். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டம். ஆமாம், யாருக்கும் நடக்கக்கூடாது. இதில் வந்து நிறைய பிரித்து பார்க்கலாம். அதில் வந்து நம்ம ஒரு சட்டப்பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து வயலன்ஸ் அப்படின்னு வரும், டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க எந்த வீரியம் எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு இன்னமும் வந்து அந்த உறவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போது அதான் விவேக், ஜீசஸ் ரொம்ப அழகாக சொல்வார். என்ன அப்படின்னா, ஒரு கணத்தில் அரைஞ்சா மறுக்கணத்தை காட்டு. அது வந்து எந்த காட்டுதுன்னா, ஒருத்தன் வந்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நீ அடுத்ததும் தயாராகிரு. அவன் உன்னை கஷ்டப்படுத்த தான் இந்த உலகத்தில் இருக்கிறான். அதுதான் கஷ்டம். எல்லாருமே இங்கே இயேசுநாதர் இல்லை. அதனால் இந்த சகோதரி உண்மையிலுமே இந்த நேரத்துலேயும் கூட நான் இப்பயும் என்னுடைய கணவர் அன்பு செய்கிறேன், அவர் என்னை கஷ்டப்படுத்தினார், ஆனாலும் நான் அவர் அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமான. மேபி அவங்களுக்கான ஒரு பரிந்துரையாக நீங்கள் சொல்ல விருப்பப்படுத்து, மேபி அவங்களை மன்னிச்சிடுங்க. நீங்கள் உங்கள் மனதாவது ஆறும். உங்கள் மனதாவது ஆறும். அப்போ ஆரிச்சனாலுமே அது உங்களுக்கு நிம்மதியை தரும். நிம்மதி தந்தாவே அவர் தானாகவே திரும்பி வந்துடுவார் அப்படின்ற ஒரு அதுதான் நீங்கள் இப்போ சொல்கிறது தான். என்னன்னா, இப்போ இவங்க சொல்கிறாங்களே, நான் ஜெபமாலை தொடர்ந்து செய்கிறேன், கடவுள்கிட்ட நிறைய ஒப்பு கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னா வந்து அவங்க அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்க. தன் கணவரை அன்பு செய்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய குழந்தைகளை அன்பு செய்கிறாங்க. அதுதான் சரி. தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இணைப்பில் ஒருவர் இருக்கார். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ராஜபிரபா பேசுறேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேம்மா. ராஜபிரபாமா, எப்படி இருக்கிறீங்க நீங்க? கடவுள் கிருபையில நல்லா இருக்கேங்க. சிறப்பு. ஃபாதர் இருக்காங்க. உங்களுடைய அந்த மன்னிக்கிறது கஷ்டமா மன்னிப்பு கேட்கறது கஷ்டமா அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுங்க ஃபாதர். ஆமாங்க, சரிங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஃபாதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்மளுடைய தந்தை போப்பாண்டவரையா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்காக வேண்டிக்குவோம். எப்பவுமே நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதுமா. உங்களை போல நிறைய உள்ளங்கள். சொல்லுங்கம்மா. ஆமாங்க ஃபாதர், நான் வந்து ஒரு நாள் ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு 80 வயசு உள்ளவங்க குடிச்சிட்டு தாறுமாறா ஏசுனாங்க. நான் பதிலே பேசல.
பெரியவங்க பேசிட்டு போறாங்கன்ட்டு நூலக நண்பன் சாந்தி அக்கா அவங்க வீட்டுக்கார அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க கூப்பிடும் போது என்னைய வந்து அசுத்தமா தான் பேசுறாங்க. நான் வந்து ஆண்டவரே பெருந்தகப்பன், அவங்கள நம்ம வந்து ஒண்ணு ஏன்னா ஜாதி வாரியும் பேசுறாங்க, சமயத்தை பத்தியும் பேசுறாங்க, ஊரை பத்தியும் பேசுறாங்க. நான் இத வந்து மத்த இடத்துல சொல்ல மாட்டேன். நீங்களே நடந்ததை பாத்தீங்க. நான் இனிமேல் அவங்க கிட்ட ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க, பேசுங்க, நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே நான் சொல்லிட்டேன். சரிதாங்கம்மா. ஒரு 10 நாள் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. வரும்போது எனக்கு 1 கிலோ நிலக்கடலை பருப்பு கொண்டுட்டு ஆபீஸுக்கு என்னை பார்க்க வராங்க. சரிதாங்கம்மா. அந்த அம்மா என்னை எப்பவுமே மகான் தான் கூப்பிடும். அப்ப எம்மா வாங்கம்மா என்னம்மான்னு கேட்டேன். இந்த மாதிரி விஷயமா போன் நம்பர் வேணும்னு கேட்டாங்க. அந்த அளவு உட்காருங்கம்மா சொல்லி நான் கொண்டு போன காப்பியும் ஸ்நாக்ஸும் அவங்களுக்கு கொடுத்து 1 மணி நேரம் பேசிட்டு அந்த அம்மா போனாங்க. ரொம்ப நல்லதுங்கம்மா, ரொம்ப நல்லதுங்கம்மா. அதான் நம்ம வந்து ஒருத்தரை மன்னிக்கும் பொழுது நடக்கிற அந்த அற்புதம் அதிசயம் இருக்குது. அதை விட உங்களோட மனசு எவ்வளோ அந்த அன்னைக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆமாம், இப்போ நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிறோம்ல. ஆமா ஆமா. மன்னிப்புன்னு சொல்றது வேற, அந்த மன்னிப்பை மன்னிச்சு தோள் மேல தோள் கொடுத்து அவங்ககிட்ட நம்ம பேசுறதுலதான் இருக்கு ஃபாதர். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலே உண்மையிலே இவ மன்னிக்க சொன்னா மன்னிச்சுட்டோம், நம்ம பாட்டுக்கு போவோங்கிறது பெரும் தப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம பணிஞ்சு பேசணும். அதை நம்ம நினைக்க கூடாது. ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஒரு கத்தோலிக்க மகனோ மகளோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாக சொன்னீங்க, இருந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை சொல்லுங்க. நான் தூத்துக்குடி மாவட்டம் இளங்குளம் பங்கு வடக்குஜ நாராயணத்து பொண்ணு பாத்துக்கோங்க. எங்க ஃபாதர் லூர்து மாதா சர்ச்ச இடிச்சு நல்ல மாதிரி கெட்டுறதுக்கு எங்க ஃபாதர் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சூப்பருமா சூப்பருமா. ஆமாங்க ஃபாதர், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க பங்கு தந்தைக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கடவுள் உங்களை நிறைவா ஆசீர்வதிக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. அந்த அம்மா சொன்ன மாதிரி ஃபாதர், இந்த மன்னிக்கும் மனது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டும். இதில் விவேக் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறீங்க, இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்போ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவன் என்னை பார்த்து இப்படி பண்ணிட்டானே, அவன் என்னை பார்த்து இப்படி செஞ்சுட்டானே, அது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து உண்மையாலுமே மன்னிச்சிருக்க மாட்டோம். ஏதோ வெளியில் வந்து ஒரு அடையாளத்துக்காக சாரி சொல்லிட்டு போவோம், ஆனால் நமக்குள்ளே அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னிடம் இருக்கிறத பகிர்ந்து கொண்டு அந்த உறவை புதுப்பிச்சுக்கிறேன், அது வந்து மன்னிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமானது ஃபாதர். ஆனால் இதில் வந்து மனதுக்குள்ளே தோன்றது என்னென்னா, இப்போ இந்த உலக விருப்பப்படி இல்லை இந்த உலகம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தானாக்கா, ஃபர்கிவ் பட் டோன்ட் ஃபர்கெட். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை மறந்துடாதீங்க அப்படின்னு போதிக்குது. ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒருவேளை அதை மறந்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரியான ஒரு காயம் உங்களுக்கு திரும்பவும் வரலாம் அப்படின்றதுக்கு மேபி அந்த காஷனாக வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு படிப்பினைக்கு திருவாய் படிப்பினை அப்படி பார்த்தோம்னா, நமக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது அப்படின்னா முற்றிலும் மாறுமான கண்ணம். ஆமாம், ஒரு முறை அல்ல, எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 முறைன்னு சொன்னாங்க கணக்கு. அதாவது கணக்கு இல்லை, அதை தான் வந்து சொல்கிறேன். 7 முறை இல்லை 70 முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இந்த காலர்ட்டு பேசிட்டு கண்டிப்பாக ஃபாதர். இணைப்பில் இருக்கும் நபர் யார்? வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலம் மறை மாவட்டத்தில் பேசுகிறீங்க. யார் பேசுகிறீங்க? ஆத்தூர். சொல்லுங்க ஃபாதர், இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க. நீங்கள் மன்னிச்சிருக்கிறீங்களா? மன்னிக்கிற அந்த அனுபவம் இல்லை மன்னிப்பு கேட்ட அனுபவம் அது மாதிரி ஏதாவது இருந்தால் பகிர்ந்துக்கங்க. என்னோட பிசினஸ் பார்ட்னர் சொல்லிட்டு நண்பர்களுக்கு வந்துட்டு ரொம்ப தோசா இருந்த நண்பர்கள திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, பிசினஸ்ல வந்துட்டு என்னைய ஒரு பெரிய ஒரு சிக்கலை மாட்டி விட்டு
போயிட்டாங்க. ஓ அதுல மார்க்ஷீட் போனதுல வந்துட்டு மார்க் எடுத்ததும் இல்லாம நஷ்டத்தை நானும் அவங்க பிசினஸ்ல சேர்ந்திருக்கேன். என்னோட சேர்ந்து நிறைய ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். ஓ ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற ஏதோ ஒரு பிரச்சனையில என்னை கொண்டு போய் மாட்ட விட்டுட்டு எங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா என்னையே திரும்ப நஷ்டீடு கட்ட சொல்லி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே. அப்ப இந்த நஷ்டம் பண்ணதும் வந்துட்டு என்னால ஏற்றுக்கவே முடியல. நானும் நஷ்டம் ஆயிட்டேன். எனக்கு ஒரு ரொம்ப பெரிய அது ஒரு மனசுல பயங்கரமான உறுத்தலாக இருந்திருப்பாங்க. சரிதான். எப்படி நான் அவங்க மன்னிக்கிறது, எப்படி நான் ஏற்றுக்கிறது, நான் மன்னிக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் கூட எனக்கு மனசு வரைய மாட்டேங்குது. ஏன்னாக்கா நஷ்டம் ஆனது நம்மளே நஷ்டம் ஆயிட்டோம். நஷ்டம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு நீங்க நஷ்டம் கொடுக்கணுன்ற மாதிரி நாட்டுக்கு போயிட்டாங்க. எப்படி நான் ஏற்றுக்கிறதுக்காக இல்லை, அதாவது நீங்கள் கேட்குறது வந்து எவ்வளோ நியாயமானதோ அந்த அளவுக்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறுபடியும் அவரை மன்னிக்காமல் அப்படியே தொடர்றதுனால உங்களுக்கு வந்து உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம்ல, மன அழுத்தம் தான் அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுக்கும் சரி. அதாவது சில நேரங்களில் இந்த உலகம் அப்படி தான், நம்ம எவ்வளோதான்னாலும் நம்மளை சொல்லுவாங்களே குனிய கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கடந்து நம்மளுடைய எண்ணம், நான் செய்ய வேண்டியது மன்னிக்கிறது தான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும். ஒருவேளை அதே நீங்கள் அதை கண்டுக்காமல் பரவாயில்லையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் கூட அவர் வந்து எனக்கு நல்லது தான் நினைக்கிறாரு அப்படிங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் வந்து நலமாக கூட அமைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் மன்னிப்புங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பீடாக நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு கஷ்டம்தான், இது சொல்கிறது ரொம்ப எளிது. அதனால தான் இது இன்றைக்கி வந்து 5வது வாரம் போயிட்டுருக்குது. சொல்கிறது ரொம்ப ஈஸி, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி நம்ம வாழணும், அப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதனால தான் அதை நம்ம பேசிகிட்ருக்கோம். அதனால் நான் நினைக்கிறேன். பட் ஆனா என்ன அப்படின்னாக்கா அந்த வந்து மன உறுப்புகளை வந்து திரும்ப திரும்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. நான் நல்லா தானே செய்ய போனேன், நான் நல்லா தானே பண்ணேன், அவங்களுக்கு தேவையான டிஸ்கஸ்லாம் தானே எடுத்து கொடுத்தேன். அப்படி எடுத்து கொடுத்துமே என்னையே இப்படி பணியாளர் ஆகிட்டு என்னையே பணியே சுமத்திட்டு நான் எவ்வளவு நஷ்டம், அதனால வந்துட்டு நஷ்டத்தை நான் என்னால எப்படி அது ஈடுகட்டுறது கண்டிப்பா ஆகிடுச்சுப்பாங்க. வெளியில சொசைட்டில முக்கியமான இடங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பேர் கட்டி போச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஓட்டுமே முடியல அப்படின்னு போது மனசார முடிஞ்சு நினைக்கிறேன். என்ன பண்றது சொல்லுங்க. இல்லை உண்மைதான். இது வந்து பெரிய சவால் தான். என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட இது ஒரு மிகப்பெரிய சவால். இதை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக வந்து நம்ம செய்யலாம் அப்படின்றத மட்டும்தான் சொல்ல முடியும். அது செய்கிறது வந்து அது அவர்களை சார்ந்தது. அதனால் ஜீசஸ் நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, மன்னிங்க மன்னிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான். அதனால் முயற்சி செய்யுங்க, அவங்களுக்காக குறிப்பாக ஜெபிங்க. மன்னிக்கிறது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மன்னிக்கிறது ஒரு வரம், அதாவது பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய ஒரு வரம். அந்த வரத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. குறிப்பாக நம்மளோட மனசில் இருந்து கூட சாபம் அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவருக்காக ஜெபிங்க. கடவுள் உங்களையும் அவரையுமே நிறைவாக ஆசீர்வதிக்கணும் நானும் இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அந்த சகோதரர் கேட்டது தான் என் மனதுக்குள்ளே ஓடுது ஃபாதர். என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை, அந்த உறுத்தல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா, ஒரு தேல் வந்து தண்ணியில் துடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு, கொட்டு மேல் பதில். உடனே அப்போ வந்து அந்த இதில் இருந்தப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை கையை வச்சு எடுத்துருக்கிறாரு, மறுபடியும் கொட்டியிருக்கு. இதே மறுபடியும் உடனே கொட்டினோடனே உதறனா கீழே விழுந்துருக்கு, மறுபடியும் எடுத்துருக்கு, அது கொட்டிகிட்டே இருந்திருக்கு. உடனே கேட்டாங்களாம், ஏன் இவ்வளோ ஃபூலாக இருக்கிற, அறிவில்லாதவராக இருக்கிற, அதுதான் கடிக்குதில்ல, அதை தண்ணியில் போட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்ட்டு. அது அதோட வேலை செய்யுது, நான் அதை காப்பாற்றணும், அதுதான் என்னோட இது. கொட்டும் இயல்பு அதோடது,
காப்பாற்றும் இயல்பு என்னோடது, அப்படிதான் இறைவன் படைப்பில் இருக்குது அப்படின்னா அதை நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு அற்புதமாக சொன்னீங்க, ஞாபகப்படுத்துறீங்க. என் மனசுக்குள்ளே இதே எண்ணம் தான் வந்துச்சு. என்னென்னா, நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை கடினமானது, இடுக்கமான வாயில் வழியாகத்தான் நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போதனையாக அன்பாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, வாட் இஸ் ஹார்டு, எது கடினமாக இருக்குது அதை தேர்ந்தெடுங்கள். அந்த வகையில் ரிக்வெஸ்ட் தான். மன்னிக்க முடியல அப்படின்னாலும் சரி, அந்த இடத்துல மன்னிப்பு வழங்க வேண்டியதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று பேசலாம். இப்போ லைனில் ஒருத்தர். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து தெரேசா பேசுகிறேன், வேசாப்பாடியிலேருந்து பேசுகிறேன், வேசாப்பாடி சென்னையிலேருந்து பேசுகிறேன். வணக்கம்மா தெரேசாம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஃபாதர்கிட்ட பேசுங்க. நீங்கள் மன்னித்த அனுபவம் அல்லது மன்னிப்பு கேட்க விரும்பிய அனுபவம் சொல்லுங்கள். குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங். சொல்லுங்கம்மா, உங்களுடைய அனுபவத்தை பகிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ கால் பண்ணுறேன் உங்களுக்கு. எடுக்குமா எடுக்காதான்ற ஒரு இதில் எடுத்துடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்க ஃபாதர். என் வாழ்க்கையில வந்து நான் மன்னிப்பு கேட்ட தருணத்தை விட நான் மன்னிச்சது தான் ஃபாதர் அதிகம். சரிங்கம்மா. நான் எனக்கு வந்து இப்போ 26 வயசு ஆகுது ஃபாதர். நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணேன். எங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவோ என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு அவர்தான் வேணும்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு நான் வந்து இன்னி வரைக்குமே பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா என்ன மன்னிச்சுட்டாங்க. ஆனா நான் யாரு வேணும்னு வந்தேனோ அவரு என்ன இன்னி வரைக்குமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் குடிப்பாரு ஃபாதர். குடிச்சிட்டு என்ன அவர் பண்ணாத டார்ச்சரே கிடையாது. அடிப்பாரு. ஏன் இத்தனைக்கு என் மண்டை உடைச்ச ரத்தம் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு, அப்படி இருந்தும் சரி நம்ம கடவுள் பிள்ளையா இருக்கோம், விட்டுட்டு போக கூடாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் நான் மன்னிச்சு அவரு கூடவே தான் ஃபாதர் இருந்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அவரு திருந்துவாரு, புரிஞ்சுப்பாரு, கடவுளுக்குள்ள வருவாரு, அவரும் கிறிஸ்துவ பிள்ளையா மாறுவாருன்றதுதான் ஃபாதர் என்னுடைய முழு நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் இன்னி வரைக்கும் அவரை விட்டு கொடுக்காம எவ்வளவு ஃபாதர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கேன். நான் சாஸ்திர நகர் ஆரோக்கிய அன்னை ஆலயத்துல இருந்தேன். அந்த ஃபாதருங்க கிட்ட நான் போய் சொன்னப்ப கூட அவருங்க வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. நீ சொல்றது என்னால நம்பவே முடியலமா, இந்த அளவுக்கு கூடமா ஒருத்தவங்களால பொறுத்துக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க ஃபாதர். சகோதரி, உண்மையிலே நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய அந்த மன்னிக்கிற அந்த தன்மை, நீங்கள் பொறுத்துக்கிட்டு போகிற அந்த தன்மை ஒரு நாள் வீண் போகாது. சரிங்களா? ஆமாம், ஒரு நாள் வீண் போகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கடவுளுடைய சாட்சியாக உங்கள் கணவனுடைய அன்பை முழுமையாக உணர்வீங்க. அதனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள், அவருக்கும் நிறைய கோபம், அவரும் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனசார மன்னிங்க, மனசார அன்பு செய்யுங்க. அதுதான் நம்ம வந்து கடவுள்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு அற்புதமான விஷயம். அது ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. சொல்லுங்கள். அதுதான் ஃபாதர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஃபாதர் எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒருத்தன் வந்து இவ்வளவு ஆடுவானா? எனக்கு அதுதான் ஃபாதர். ஒருத்தங்களால எவ்வளவு ஆட முடியும்? எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல ஃபாதர்? கொஞ்சம் கூட கிடையாது. அவர் வந்து கடவுளை பத்தி பேசினாலுமே கடவுள் பிள்ளையா நான் இல்ல அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமா பேசுவாரு. எனக்கு அந்த டைம்ல என்னால முடியல. என்னால ரொம்ப ஒரு மாதிரியா, என்ன இது நம்ம இது இந்த அளவுக்கு ஜபம் பண்ணறோம், ப்ரேயர் பண்றோம், பட் ஏன் வீட்டுக்காரரா இருந்துட்டு இவரு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபாதர் நம்ம பண்ற தப்பு கூடமா ஃபாதர் நம்மளுக்கு புரியாம இருக்கும். இல்லைம்மா, இல்லை என்னன்னா நீங்கள் சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து பெரிய சவாலாகவே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதே இல்லை. எல்லாமே மறந்து போகுது, எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் மறைச்சிருது. அதுக்கு வந்து நம்ம வந்து நியாயப்படுத்திக்கிறோம், நான் இருக்கிறது சரி அப்படின்ட்டு சொல்லிக்கிறோம். அந்த ஒரு மனநிலை வந்து உங்களை போல நிறைய பேர், நிறைய அப்பாவிகளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுதான் ஃபாதர் எனக்கு எங்க வீட்டுக்காரோடைய மனசுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா, அவரு தப்பே பண்ணல ஃபாதர். சேர தூக்கி என் தலையில அடிச்சு ரத்தம் வந்தது, விளக்கு தூக்கி என் காலில் அடிச்சு ரத்தம் வந்தது, அப்புறம் லாஸ்டா என் வாயில குத்தி ரத்தம் வந்தது. எதுவுமே தப்புன்னு அவருக்கு சுத்தமா தோணவே இல்லை, இவ்வளவு கூட தோணல ஃபாதர். ஆனா அப்படி இருந்தும் அவரை விட்டு கொடுக்காம இன்னும் நான் அவரு கூட தான் இருக்கேன். என் பேரண்ட்ஸ் இல்லை சகோதரி, இல்லை சகோதரி, அதாவது ஒண்ணே தான் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா நேரத்திலையும் முடிஞ்சால் சத்தமாக சொல்லுங்கள், இல்லைன்னா கடவுளுக்கு முன்னாடி சொல்லுங்கள், நான் இன்னும் என் கணவனை அன்பு செய்கிறேன். சரிங்களா? அது கஷ்டம்தான்.
உங்கள் கணவர் காதில் விழுற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே ஒருத்தர் விரும்பின நேரத்தில் இந்த வார்த்தைகளை நிறையா பகிர்ந்துருப்போம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கோவப்படும் போது வேறு வார்த்தைகளை சொல்கிறோம். உன்னை எப்படி ஏற்றுக்கிறது, நீ எல்லாம் மனுஷன், இது போல் வார்த்தைகள்லாம் வந்து அவங்கள காயப்படுத்தலாம். அதனால் மறுபடியும் எப்படி ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படி சொல்கிறோமோ அதே போல் நீங்கள் யாரை அன்பு செய்கிறீர்களோ, யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அந்த நேர்மறையான வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அந்த நேர்மறையான வார்த்தைகள் கண்டிப்பாக அவங்கள தொடும். அதனால் சகோதரிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக குடும்பம். இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கம்மா. என்னன்னா அவர் வந்து இப்ப 29 ஏஜ் தான் அவருக்கு ஆகுது. ஆனா ரொம்ப வந்து அந்த குடிக்கு அடிக்ட் ஆன மாதிரி, அது இல்லாம அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேர் என்கிட்ட அது விக்கிறாங்க இது விக்கிறாங்க வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு எதுவுமே பண்ணணும்னு தோணுனது கிடையாது ஃபாதர். ஆனா இப்ப சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவருடைய பிஹேவியர் குடிச்சிட்டாருன்னா ஒரு மாதிரியா ஒரு மிருகத்தனமா நம்ம வைஃப் தானே அப்படின்ற இதுவே இல்லாம கை வைக்கிறது அந்த மாதிரி ஒரு மாதிரியா பண்றாரு ஃபாதர். அதனால எனக்கு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணி நான் வந்து குடிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு டேப்லெட் வந்து அது வந்து சேஃப் தான், அதுதான் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நார்மலா சாப்பிட்டாலும் அவருக்கு வந்து ஒரு மாதிரியா கண்ணால ரெட் ஆகி ஒரு மாதிரி ஆகுது. நான் பிரேயர்லயும் வச்சிருக்கேன், பிளஸ் இந்த மாதிரியும் நான் பண்றேன் ஃபாதர். இது தப்பா இல்லை? உங்களை நேசிக்கிறாங்களா சகோதரி? உங்களை வந்து உங்க கணவர் வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அந்த ஒரு கேள்வி. இல்லை கண்டிப்பாக நேசிப்பார் அவங்க. ஏன்னா அவருக்கு வந்து என்ன ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். அதனால் அது மட்டும்தான் அவருக்கு வந்து இங்கே பிரச்சனையாக இருக்கும். நீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவர் வந்து என்ன நேசிக்கிறாரு, அது நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் நேசிக்கிறதுனாலதான் நான் வந்து ஒரு வாட்டி இப்படி பண்ணிட்டாருன்னு அம்மா வீட்டுக்கு போயும் நீ வேணும்னு வந்து நின்னாரு. ஆனா நீ நிக்கிற, நீ நான் உன் கூட இருக்கிறப்ப ஏன் என்னை இவ்வளவு காயப்படுத்துற? அதாவது என்னன்னா சகோதரி, அவங்க வந்து இதை வந்து உரிமை நினைக்கிறாங்க. நிறைய பேர் உண்மையிலே உளவியல் ரீதியாக இவன் என்னோட மனைவி, நான் அடித்தாலும் திட்டினாலும் அவன் என்னை விட்டு போக மாட்டான், அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு உரிமை. அதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு அன்பாக எப்படி மாற்றணும், அவங்கள எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இங்கே தேவை. சில நேரத்தில் நம்மளும் வார்த்தைகளை விடுவோம். அதனால் நீங்கள் நிறைய நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி குடும்பமே உங்களை போன்றவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? கடவுள் வந்து நம்மளோட கடவுள் வந்து பேரிரக்கம் வாய்ந்தவர், பயங்கரமாக அன்பு வச்சிருக்கிறவர், எவ்வளோ குடும்பங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தவர். சகோதரி உங்களுக்கும் கண்டிப்பாக தருவார். அந்த நாளுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம். 5 வயசுல ஒரு பையன் இருக்கான் ஃபாதர். கண்டிப்பாக சகோதரி, கண்டிப்பாக சகோதரி, கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறிப்பாக உங்கள் அந்த குட்டி பையன் 5 வயசு பையனையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் கணவரோட நம்முடைய மாதா தொலைக்காட்சியை சந்திப்பீங்க. ரொம்ப நன்றி சகோதரி, ரொம்ப நன்றி சகோதரி. நன்றி. அதான் இந்த ஒரு கேள்வி தான், நேசிப்பு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம அந்த மற்ற பற்றி பேசலாம். ஒரு சார்பாக தான் அந்த நேசிப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் அது இல்லவே இல்லை அப்படின்றபோது நம்ம இந்த ஃபிசிக்கல் அபியூஸ் அதெல்லாம் வந்து நம்ம முறையிடணும். கண்டிப்பாக முறையிட்டு திரு அவையிட்ட முறையிட்டு அங்கே இருக்கிற ஃபாதருடைய அருட்பணியாளர். சகோதரன், நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் நம்ம 2 பேருக்கும் இடையான உறவு, இந்த உறவுல ஒரு விரிசல் வருது. இதை வந்து தொடக்கத்தில் நம்ம சமாதானம் பண்ணிக்கிறோம். எங்கே நடக்குது அப்படின்னா, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சியோ தெரியாமலோ உளவியல் ரீதியாக இல்லை இன்னொரு நபர் நம்மளுடைய உறவுக்குள்ளே வரும் பொழுது இந்த சிக்கல் வந்து 3 பேரை சேர்ந்ததாக இருக்குது. அது நபராக இருக்கலாம், இல்லை இந்த சகோதரி பேசின ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆசை, ஒரு பொருள் மீதான ஒரு ஆசையாக இருக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா, எனக்கும் விவேக்குக்கும் இடையான இந்த உறவில் எனக்கு விவேக் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நான் கொண்டுட்டு வரணும். இவ்வளோதான். ஓகே, இவ்வளவுதான். உங்கள் உறவு எனக்கு தேவைங்கும் போது அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டேன் என்ன, உங்கள்கிட்ட அடி வாங்கினா என்ன, அப்படி நம்ம ஒரு மனநிலைக்கு வரோம் பார்த்தீங்களா, அதுதான் உறவுகளில் வந்து ரொம்ப அற்புதமானது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே ஃபாதர், இதுக்கு மேலே சில தெளிவுகள்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்படின்னா வருங்காலத்தில் வர்ற நிகழ்ச்சியில் அது கண்டிப்பாக அவங்க கேட்டு தெளிவு பெற்றுக்கிறேன் ஃபாதர். இப்போ நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி கொண்டு நிறைவு செய்யலாம். அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அற்புதமாக பங்கேற்றீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் மற்றும் ஒரு தலைப்போடு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
மரியே வாழ்க.